பாண்டியப்பா, என்ன பொண்ணு தாயி? கொஞ்சம் உள்ள வாங்கலாம். உள்ளையா? எதுக்கு? வாங்க சொல்லி. என்ன பொண்ணு தாயி? பாண்டியப்பா, நம்ம பாண்டிய காணோம். என்ன சொல்ற பொண்ணு தாயி? பாண்டிய காணுமா? அவன் என்ன சின்ன பிள்ளையா காணாம போறதுக்கு? கல்யாண மாப்பிள்ள எல்லாம் எங்கேயாவது நிப்பா இல்ல யார் கூடயாவது பேசிட்டு நிப்பா? பின்னாடி வளவுக்குள்ள நிக்கானான்னு போய் பாரு. இல்ல பாண்டியப்பா, வீடு முழுக்க தேடிட்ட பிள்ளை எங்கேயுமே இல்ல. எங்க போனானே தெரியல. என்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். பிடிக்காம எங்கேயும் ஓடிட்டானோ? என்ன சொல்ற பொண்ணு தாயி? என்கிட்ட பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா? உங்ககிட்ட எதுக்கு அப்படி சொன்னான்னு தெரியல. என்கிட்ட இஷ்டம் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் உங்களை பேசுங்கன்னு சொன்னேன். கடைசி நிமிஷத்துல இப்படி பண்ணிட்டானுங்க. பூங்கொடிக்கு மஞ்சு பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? பூங்கொடி பேசுற பேச்ச தாங்க முடியாதுங்க. இந்த பையன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதெல்லாம் அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். போய் தேடு பொண்ணு தாயி. இல்லங்க, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்கேயுமே காணோம். இப்ப என்னங்க பண்றது? இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம். இவனை எங்க போய் தேடுறது? நம்ம மானத்தை இப்படி வாங்கிட்டு போயிட்டானுங்க. நீ கவலைப்படாத, நம்ம பிள்ளை எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஏதாவது ஆர்டர் அவசரமா வந்திருக்கும், கடைக்கு தான் ஓடி இருப்பான். நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். யாராவது கேட்டா நான் தான் வெளியே போயிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இரு. பூங்கொடி வந்து கேட்பாளுங்க. அவகிட்டயும் அதே சொல்லு பொண்ணு தாயி. அப்பா அவசரமா வெளியே போயிருக்காவன்னு சொல்லு. பாண்டிய காணோன்னு யார்கிட்டயும் சொல்லாத. நான் கடை வரைக்கும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சின்னதரானே, சின்னதரானே. பாப்பா கப்புசாமி. என்னே பாண்டி தம்பி எங்கனே? என்ன அவசரம்பா? ஒன்னும் இல்லனே, சும்மா தான் பேசலாம் தான் கேட்டேன். எங்கேயுமே காணுமே, எங்க போனா? அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பக்கத்தில் தான் கடைக்கு போயிருக்கான். என்னே கல்யாண மாப்பிள்ளையே கடைக்கு அனுப்பலாமா? நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், எங்ககிட்ட ஒரு வேலையை சொல்ல வேண்டியதானே? இல்லைப்பா, இப்போ வந்துருவா. என்ன அவசரமா தேடியா? இல்லைண்ணே, நேற்று ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும். அப்போ நான் பாண்டிய நம்ம ஊர் கோயில் பக்கத்தில் பார்த்தேன். என்னது, கோயில் பக்கத்துலயா? ஆமாம்மா, கோயில் பக்கத்தில் தான் பார்த்தேன். 2-3 பொம்பளை பிள்ளைகள் கூட நின்று பேசிட்டு இருந்தான். என்னன்னு போய் கேட்கலான்னு பார்க்கறதுக்குள்ள கிளம்பி போயிட்டான். பொம்பளை பிள்ளைகளா? யார் அந்த பிள்ளைகளே? ஏம்மா, அந்த பூக்காரக்கா மோவா இருக்கால, அந்த பிள்ளை கூட நின்னுச்சு. வேற யாரெல்லாம் நின்னது? வேற அந்த பெரிய பொண்ணக்கா இருக்காவல, அவிய மோவா நெட்ட மாதிரி நின்னா. அதுக்கு பிறகு சீதாக்கா மோவா இருக்கால, கீதா, அவளும் கூட நின்றுட்டு இருந்தாம்மா. கொஞ்ச நேரம் பேசிட்டு நின்று அந்த பிள்ளைகள் 2 போயிட்டு அதுக்கு பிறகு அந்த பூக்காரக்கா மாவளும் பாண்டியும் சேர்ந்து போயிட்டாவ. நான் கூப்பிட்டேன் பேசலான்னு, அதுக்குள்ள வேகமா போயிட்டாவ. இன்னைக்கு கல்யாணம்னு சொல்றிய, எதுக்கு ராத்திரியில பாண்டிய வெளியே அனுப்புறிய? அவன் போனதே எங்களுக்கு தெரியாதுப்பா. சமையல் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்ததுல நாங்க அங்க நின்றுட்டு இருந்தோம். சரிண்ணே, இப்ப பாண்டி எங்க? அவன் எங்க இங்க இருக்கா? வெளிய சொல்ல கூடாதுன்னா அங்க போயிருக்கா இங்க போயிருக்கான்னு. அவன் எங்க போயிருக்கான்னு இப்பதான் எங்களுக்கே தெரியுது. எங்கக்கா போயிருக்கான்? அந்த பூக்காரி மாவ கூட ஓடி போயிருக்கான். கடவுளே, நான் எங்க வீட்டை விட்டுட்டு இவரை நம்பி வந்திருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. வீட்டுக்கு போனா எங்க அம்மையும் எங்க அண்ணனையும் நீ ஏத்துக்கிடணும். எங்க வாழ்க்கை இதுக்கு மேல நல்லபடியா அமையணும். நானும் இவரும் சந்தோஷமா வாழணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் கடவுளே. ஆளுமேல வீட்டுக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்க யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். என் அப்பா அம்மா இது கோவப்படாம எங்களை ஏத்துக்கிடணும். மஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். என்ன நம்பி வந்தவளை நான் சந்தோஷமா பார்த்துக்கிடணும். எங்களுக்கு உதவியா இருங்க கடவுளே. ஏய் மஞ்சு, சூப்பரா இருக்கடி. உங்க மாமா பார்த்தாருன்னா மயங்கிருவாரு. போடி. ஏ ராதா, என்னோட தலைமுடியை வேற மாதிரி வாரி விடுறியா? இது தாண்டி உனக்கு நல்லா இருக்கு. வேற எந்த மாதிரி மாற்றி வச்சாலும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இதுவே இருக்கட்டும், இதான் நல்லா இருக்கு. இல்லடி, கல்யாண பொண்ணுக்கு வேற மாதிரி பின்னுவாவல்ல, அதான்டி சடெல்லாம் போடுறது. அதை தான் கேட்கேன். மஞ்சு, அதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காதுடி. நீ இதே மாதிரி இயல்பாக இருந்தால் தான் அழகாக இருக்கு. என்னை கேட்டால் நீ தாவணியிலேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். தாவணியில் தான் நீ இன்னும் அழகாக இருப்பா. அப்படியா?
ஆமாட்டி, நீ தாவணி போட்டா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதான் உங்க மாமாக்கும் நீ பிடிச்சிருக்கு. போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே இப்படி வெக்கப்பட்டா அப்ப தாலி கட்டும்போது? அப்போ மாமா கூடயே இப்ப வேணா தைரியமா இருப்பேன். ஓஹோ, எங்களை பார்த்தா தான் வெக்கமா இருக்கும். ஏய் சும்மா இருடி, கேள்வியே கேட்காத. சரி சரி. ஏய் மஞ்சு, நம்ம அந்த நெட்ட மாதிரியே கீதாவையும் வாட்சனுமே அவளும் வரவே இல்லை பத்தியா? ஆமா, வரவே இல்லை. அந்த கனகாவும் காயத்ரியும் கூட தான் வரவே இல்லை. நீ வேணா பார்த்துட்டே இரு. தாலி கட்டின உடனே சாப்பாடு வைப்பாவல்ல, அப்போ கரெக்டா திங்கிறதுக்கு வந்துருவாளுவ. அதுலயே அந்த நெட்ட மாதிரி கண்டிப்பா வந்துருவா. ஆமா, அவ சரியான சோத்து மாதிரிதான். ஆனாலும் நேற்று அவ பேசினது ஒண்ணுமே சரியில்லை மஞ்சு. நான் கூட ஏதோ வெகுளித்தனமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ சரியான ஆளாதான் இருக்கா. அவ எதுக்கு அப்படிலாம் பண்ணியான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்கு தான் அப்படிலாம் பேசிட்டு தெரியா. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போது அவள் மூஞ்சி எங்கே போகுதுன்னு பார்க்க தான் போகிறேன். அப்படி என்னடி அவளுக்கு போறாம? ஏன் அவளுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது? அவ தாண்டி அப்படி சொல்லிக்கிட்டு தெரியா. அவள் பெரிய பிள்ளையா, நான் சின்ன பிள்ளையா, அதுக்கு தான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு போட்டி போட்டிட்டு தெரியா. சரி மஞ்சு, அவ கிடக்கா. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் அது காது குத்திடலாம். ஏய் சும்மா இருப்ல, முதல்ல கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். ராதா, என் மாமா கிளம்பிட்டாரா? நீ போய் பார்த்துட்டு வரியா? உங்க மாமா தானே கிளம்புனா இங்கே தான் வருவாரு. ஒரு இடத்துல தானே வீடு இருக்கு. ஏய் போய் பார்த்துட்டு வாப்ல. எங்க மாமா பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நேரத்துலேருந்து பார்க்கவே இல்லை, அதுக்கு தான் சொல்லியேன். போயா? வேண்டாம் வேண்டாம், மாமா வரும்போது பார்த்துக்கலாம். வாலு, உனக்கு சேலை வேணுமா? அப்போ உனக்கும் நாளைக்கே கல்யாணம் முடிச்சிருவோமா? அஞ்சலி, உனக்கு சேலை கட்டுற வயசு இன்னும் வரல. நீ பாவாடை சட்டை எடுத்து போட்டுக்க, நல்லா இருக்கும். அஞ்சலி சுண்டலி, நீ போய் பாவாடை கட்டிட்டு வா போ. அஞ்சுவோ கஞ்சுவோ ஓடி போயிரு. உங்க அக்காவுக்கு சேலை கட்டி விட்டதே பெரிய விஷயம். இதுல உனக்கு வேறையா? ஒரு சேலை வேணா தரேன், சேலை மாதிரி கட்டிக்க. அஞ்சலிங்க வா. அஞ்சு, மாமா என்ன பண்ணியான்னு பார்த்துட்டு வரியா? ஏய் சேலைல பிறகு கட்டல, நீ போய் முதல்ல மாமா பார்த்துட்டு வா. மாமா பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணியான்னு பார்த்துட்டு ஓடி வந்துரு. மாமா இங்கே தான் வருவா, அதுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும். போய் பார்த்துட்டு வாயா. ஐயோ, இவ என்ன சொல்லிட்டு போறா பாரு ராதா. உன் தங்கச்சிலாம் அப்படிதான் இருப்பா. அங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க மாமாவை பார்த்துட்டு வருவா. ஷோ, இவகிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம், அதுதான் வான்ட்ட சொன்னேன். நீ என்னடான்னா போகவே மாட்டேங்க. அவ எங்க பாட்டி வீட்டுல மட்டும் இல்ல, ஊருக்கே சொல்லிவிடுவா. சொல்லட்டும் டி, உங்க மாமாவை நீ தேடாம வேற யார் தேட போறா? அலமேலு, மாலை மாத்திக்கிடுவோமா? சரி. எதுக்கு அலமேலு சோகமாவே இருக்கா? நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, கொஞ்சம் சந்தோஷமா இரா. நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஐயர் கூட வர மாட்டாரா? அலமேலு, ஐயரெல்லாம் கூப்பிட்டோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அலமேலு, யாருக்கும் தெரியாம தான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும். அதனாலதான் கொஞ்சம் புரிஞ்சுக்க அலமேலு. இல்ல, நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா இருக்கணும்ல. ஐயர் கூடவே இல்லாம கல்யாணம் பண்றது. அலமேலு, என் மனசுல நீ இருக்கா, உன் மனசுல நான் இருக்கேன். இது ஒண்ணு போதாதான் நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு. ஐயர் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும்லாம் அவசியம் இல்லை. அலமேலு, மாலையை மாத்திக்கிடுவோமா? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு அலமேலு பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிடி. நீ எதுக்கும் பயப்படாத அலமேலு. சரி. பாண்டியப்பா, அந்த பூக்காரி மாவளை கூட்டிட்டு பாண்டி ஓடி போயிருக்கா. பொண்ணு தாயி, எதுவும் தெரியாம நம்ம பேசக்கூடாது. என்ன நடந்துன்னு மெதுவா விசாரிப்போம், அதுக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம். இல்ல பாண்டியப்பா, ராத்திரி 1 மணிக்கு அவ கூட இவனுக்கு என்ன பேச்சு? இவனை வேற இப்ப வீட்டுல ஆள காணோம். நேத்து ராத்திரி குட்டி போட்ட நாய் மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். நான் கூட கல்யாண கனவை நினைச்சு சுத்தி சுத்தி வரானோன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதானே உண்மை தெரியுது. இவன் அந்த பூக்காரி மாவளை கூட்டிட்டு போயிருக்கா. இத நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அந்த
பொண்ணு தாய் எதுவும் தெரியாம பேசாது. ஒருவேளை கருப்புசாமி கூட வேற யாரையா பார்த்துட்டு பாண்டின்னு சொல்லலாம்ல. இருந்தாலும் நம்ம எதுவும் தெரியாம பேசக்கூடாது பொண்ணு தாயி. பொண்ணு தாய் அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பேசிக்கிடலாம். சரிம்மா. என்னது மாமாவை காணுமா? எம்மாவை ஒழுங்கா பார்க்காம வந்து சொல்வாளா இருக்கும்.